ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நம்ம முதல் வீடியோவில் செவ்வாயோட சொந்த வீடான மேஷத்தை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து செவ்வாயோட அடுத்த சொந்த வீடான விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அதனோட பலன் என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம கூட இணைஞ்சிருப்போங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு. பொதுவாக இப்போ செவ்வாய்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து நம்மளோட வில் பவர், நம்மளோட தைரியம், வீரம், டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது, டக்குன்னு ஒரு ஆக்ஷனில் ஒரு செயலில் இறங்கிறது, போட்டி போடும் திறமை, சண்டை போடும் திறமை, முயற்சி எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் குறிக்கும். விருச்சிக ராசி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்தில் 8ஆம் வீடு. 8ஆம் வீடு வந்து என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மாற்றங்கள், ரகசியங்கள், ஆராய்ச்சி, மற்றவர்களோட சொத்து, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ், மூதாதையர் சொத்து, வரிகள், ஜோதிடம், தந்திர மந்திரங்கள், இதெல்லாம் வந்து குறிக்கும். இதை தவிர விருச்சிக ராசி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நம்மளோட உலகத்தையே தழகீழ மாற்றி போடுற மாதிரி சேஞ்சஸ், மாற்றங்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு 2 ரூலர்ஸ் இருக்காங்க. ஒன்று செவ்வாய், இன்னொன்று வந்து கேத்து. ஏன்னா விருச்சிக ராசி வந்து நம்ம கர்மாவை குறிக்கும். ஸோ என்ன வந்து கடன் தீர்க்க வந்திருக்கோம், என்ன கர்மாவை கழிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து விருச்சிக ராசியில் உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்குது, எந்த பிளானட் இருக்குன்னு வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் வரும்போது இது வந்து அவரோட சொந்த வீடு. இந்த மக்கள் வந்து ஜாதகம், தந்திரங்கள், ரகசியங்கள், இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக செலுத்துவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி சனி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பாத யாத்திரை போகிறது, நான் ஹிமாலயாஸ் போய் 4 நாள் தங்கிட்டு வந்தேன், ரோட்லலாம் படுத்து தூங்கினேன் அப்படின்னு ஒரு 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 பதிலை தேடி தன்னையே வந்து உடம்பால வருத்திட்டு தேடுறது, இது வந்து நிறைய பேர் பார்க்கலாம். அண்ட் செவ்வாய் வந்து இது சொந்த வீடு அப்படிங்கிறதுனால விருச்சிகம் தர திடீர் மாற்றங்கள், கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற சக்தி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தோத்து போக மாட்டாங்க, அதுலேருந்து வந்து குவிட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் முடிச்சு காட்டிட்டு வெளியில வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா செவ்வாய் வந்து போட்டி போடுற தன்மை குறிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஸோ மேஷத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கும் விருச்சிகத்துல இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. மேஷம் வந்து நேரா போய் முட்டி மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க மேஷத்தோட இந்த ராசியோட இமேஜ் பார்த்தாலே வந்து ஒரு கோட்டோட தலை. பட் விருச்சிகமோட இமேஜ் வந்து என்னன்னா ஒரு தேள். தேளுக்கு வந்து அதோட வாலில் தான் அதோட சக்தி, அதோட விஷம். ஸோ இவங்க வந்து நேரா போய் முட்டி மோதி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து மோர் டேஞ்சரஸ்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களை வந்து ஏதாவது நம்ம யாராவது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா யோசிக்க மாட்டாங்க. ஃபுல்லா போய் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சு எப்படி வந்து ஒருத்தனை வளர்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா ஃபுல் பிளானிங் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், செவ்வாய் வந்து வெட்டுகள், கத்தி, ரத்தம், இதெல்லாம் குறிக்கும். நீங்க வந்து அந்த கிரக வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டீட்டெயிலா செவ்வாய் என்னெல்லாம் குறிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ விருச்சிகமும் இதெல்லாம் குறிக்கும். வெட்டு, குத்து, ரத்தம், இதெல்லாமே. ஏன்னா விருச்சிக ராசி வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னு ஆராய்ச்சி பண்றது, தேடுறது, டிக் பண்றது, தோன்றது. ஸோ எஸ்பெஷலி இந்த செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்டரோ இல்லாட்டி ஒரு சர்ஜனோ ஆறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஃபைனலி எந்த கிரகத்தோட இணைந்து இருக்கு செவ்வாய், எந்த கிரகத்தோட பார்வை இருக்கு செவ்வாய் மேல, அண்ட் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, இதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறும். ஸோ இதுதான் ஜென்ரலா விருச்சிக ராசியில செவ்வாயோட பலன்கள்.
நன்றி கலா. நாம அடுத்த வீடியோல செவ்வாயோட உச்சத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி.